ஹலோ மக்களே, ஜூன் 19ஆம் தேதியோட சலங்கையோட ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் கூட இருக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வருவாள சீரியலும் மெகா சந்தேஷம் சீரியலும் போட்டுட்ருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இங்கே அபூர்வாவுக்கு பெரிய சந்தேகம் வந்துடுது. அதாவது கேபி எப்படி இப்படி நார்மலாக இருக்கான்? கேபிக்கு என்னதான் சாரதா குடும்பம் மேலே பெரிய அன்பு இருந்தாலும், ககன் தான் அவனோட மூத்த பையன் சொன்னாலும் சரி, அவன் எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டானே. சரியும் அவனோட பையன் சொல்லிட்டு சரி சொல்றதானே கேட்டுட்டு இருப்பான். சரியும் அவனுக்கு ரொம்ப பிடிக்குமே. ஆனா அவன் இப்ப சரி உயிரோடையே இல்லை. ஆனாலும் அந்த பதட்டம் கொஞ்சம் கூட அவன் மூஞ்சில இல்லை, அந்த கவலை கொஞ்சம் கூட இல்லை. எப்போதும் போல நார்மலா இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த பூரணி கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்கிற அளவுக்கு இவன் என்ன சந்தோஷமா இருக்கான். எங்கேயோ தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லி பெட்ரூம்குள்ள வச்சு நம்ம சாரதா அப்புறம் நக்ஷத்ரா மருதானி எல்லாம் 3 பேர் பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு, இதுல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. அந்த கேபி இவ்வளவு நார்மலா இருக்கான்னா அப்ப கண்டிப்பா சரி செத்து போல, சரி கண்டிப்பா உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம மருதானியில அப்படியாமா, ஆமா இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம யோசிக்கவே இல்லையே. அந்த செரி எப்படி நார்மலா இருக்கான்? மீரா பார்த்தா குமரி குமரி அழுதுகிட்டு இருக்கா. ஒரு சொட்டு கண்ணீர் கூட அவன் வடிக்கவே இல்லை. எனக்கு நாசமா போறவன், கொள்ளையில போறவன் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரே திட்டிட்டு இருக்கிறாங்க. அவனுக்குலாம் சைக்கிள் மேல அடிப்பட்டுதான் சாவ போறான் அவன் அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க அதாவது என்ன பேசுறோன்னே தெரியாம மருதானியில பார்த்து திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம கேபியை போட்டு. உடனே நம்ம அபூர்வா என்ன சித்தி என்ன திட்டுறோன்னே தெரியாம திட்டிட்டு இருக்கியா, என்ன நீ பண்ணிட்டு இருக்கா? ஆமாமா, அவன் உயிரோட இருந்துட்டு ஆத்மான்னு என்னை எத்தனை நாளா என்னையும் பேபியவும் எவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டான். என்னமோ ரத்தத்தை சாப்பிட்றேன் அதை சாப்பிட்றேன்னு எங்க எல்லாத்தையும் ஏமாத்தி நான் ஆத்மாவா வந்திருக்கேன், உங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டேன்னு கொஞ்சம் நெஞ்ச டார்ச்சலாமா பண்ண இவ்வளவு நாள் இனி அவ்வளவு பாடாப்படுத்தியிருக்கான். அவனை நம்ம சும்மாவே விடக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை அதுக்கு நீ இப்ப எப்படிமா கண்டுபிடிக்க போற அப்படின்னு சொன்னா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. மீராவை சாகடிச்சா அவன் வந்துதானே ஆகணும். மீராவை கொலை பண்ணா செரிக்கு மீரா மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு தெரியும்ல. அவன் சரி கண்டிப்பா உயிரோட இருந்தா கண்டிப்பா அவன் வரதானே செய்வான் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்புறம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா நம்ம ககன் பூமி இன்னுமே ஷாப்பிங் முடியல. அதாவது கடையை 2 ஆக்கிடுவாங்க போல. இன்னும் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சிவா பூர்ணி கல்யாணத்துக்காக ஒண்ணா எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியா எல்லாமே எடுத்தாச்சு, பில்லு போடலாங்கிற போது வரையில நம்ம ககன் கண்டுபிடிச்சிடுறாரு கேபிக்கு எடுத்த ட்ரெஸ்ஸை. அம்மா இது யாருக்குமா ட்ரெஸ்ஸு, இது யாருக்கு வேட்டி சட்டை எடுத்திருக்கீங்க அப்படின்னா சாரதா மூஞ்சில அள்ளு விடுது. நம்ம பூமி என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லம்மாமா வேற யாருக்கு, உங்களுக்கு தான். கல்யாணத்தப்பா நீங்களும் பட்டு வேட்டி சட்டை போட்டுக்கணும்ல, நானும் பட்டு சரி கட்டணும்ல, நம்ம 2 பேரும் ஜோடியா இருக்கணும்ல, அதுக்காக தான் உங்களுக்காக நான் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். ஓ அப்படியா, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி வேற ஏதாவது ட்ரெஸ் பாக்குறீங்களாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த இன்னும் 2 சாரீஸ் எடுக்கணும் தானே, எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க பார்த்தா இவர் தூரத்துல பாத்துட்டு இருக்காரு. அதாவது நம்ம பூமி ஒரு ப்ளூ கலர் சாரி கட்டினாங்கல்ல, அதாவது முந்தின நாள் ரிசப்ஷனுக்கு, அதே மாதிரி நம்ம ககனும் அதுக்கு மேட்சப் பண்ணணும்ல அப்படின்ட்டு என்ன பண்றாரு, ஒரு ப்ளூ கலர் கோட் எடுக்கிறதுக்கு போறாரு. பூமி அந்த ப்ளூ கலர் கோட் நல்லா இருக்குல்ல, வா நம்ம 2 பேரும் போய் பார்க்கலாம். ஐயோ நான்லாம் வரலப்பா, நீங்களே போய் எடுத்துட்டு வரணும், எடுத்துட்டு வாங்க, நான் இங்கேயே அத்தை கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நான் வரல அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே நம்ம ககனும் போயிட்டு அந்த ப்ளூ கலர் கோட்டை எடுத்துட்டு பூமி கிட்ட கட்டிட்டு இருக்காரு. இது உன்னோட சாரிக்கு மேட்சா இருக்குல்ல, நீ அந்த ப்ளூ கலர் சாரி எடுத்தல, அதுக்கு இது மேட்சா இருக்குல்ல, நானும் அப்ப இதே போட்டுக்குவா அப்படின்னு. ஐயோ அதை உடனே பூமி வாங்கி பார்த்துட்டு, வா இது ரொம்பவே அழகா இருக்கு மாமா, உங்களுக்கு பொருத்தமா இருக்கு, நீங்க இதுல ரொம்ப அழகா இருப்பீங்க அப்படின்னு சொன்னா. நீ மட்டும் பார்த்தா போதுமா, அம்மா கிட்டே காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அத்தை இது அவருக்கு நல்லா இருக்குல்ல, ககன் மாமாக்கு இந்த கோட் ரொம்பவே அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. ஆமாமா கண்டிப்பா இது ரொம்பவே அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்களும் பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல என்ன நீ காட்டிட்டு இருக்க, நல்லா தூக்கி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு உடனே மேல ஃபுல்லா காட்டு, கோட்டை ஃபுல்லா காட்டு அப்படின்னு சொல்லி தூக்கி காட்டு நம்ம ககன் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பூமியும் ஏதோ காட்ட சொல்றாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் தூக்கி காட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல சைக்கிள் கேப்ல நம்ம ககன் அவரோட வேலையை காட்டுறாரு. அதாவது பூமிக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துடுறாரு. அவர் என்ன டார்கெட் வச்சிருந்தாரு, நான் இந்த ஷாப்பை விட்டு போறதுக்குள்ள நான் உனக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும், இதுதானே டீல் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே அவர் முத்தம் கொடுத்துருப்பாரு. ஐயோ என்னடா டக்குன்னு ஏதோ சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஷாக் ஆவாங்க. உடனே இதே பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. இங்க பார்த்தா நம்ம கேபியும் சரியும் வெளியே மீட் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க கார்ல. டேய் எப்படியோடா உன் மாமாவை எப்படியோ நம்ப வச்சாச்சு, அந்த அபூர்வா இவ்வளவு கேடு கட்டவன்னு. இப்போ உன் மாமா அபூர்வா மேல ரொம்பவே கோவத்துல இருக்காங்க. இந்த கோவத்தை அப்படியே இது பண்ணி அவதான் சோபச்சந்திரவை கொலை பண்ணானும் இப்போ உங்க மாமா நம்ப ஆரம்பிச்சிட்டாருடா. இப்ப எப்படியோ அவளை ஜெயில புடிச்சு தள்ளணும்டா, போலீஸ் வேற சொல்லியிருக்காங்க, போலீஸ் வந்துருவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம
நம்ம கேபி வந்து இதெல்லாம் வந்து சரச்சந்திரன் வந்து எல்லாமே பண்ணிட்டாரு, இப்போ போலீஸ் வந்து அப்புறம் அரெஸ்ட் பண்ண வேண்டியது மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே சரி வந்து பயப்படுறாரு. ஐயோ நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன் அப்பா, இது தேவையில்லாம நம்ம திரும்ப கேஸ்ல ஏதாவது உள்ள போயிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்டா, அதெல்லாம் எதுவும் ஆகாது. அவ இந்த கேஸ்ல தப்பிச்சா என்ன, சோபாச்சந்திராவை கொன்னது அந்த அபூர்வா தானே, அதுக்கு கண்டிப்பா அவ அனுபவிப்பா, அதனால அவ அனுபவிக்கட்டும், அவ போலீஸ் ஜெயில போறதே அவளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம கேபி வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு. நம்ம அபூர்வா என்ன பண்றாங்க, மீரா வந்து நம்ம செரியோட போட்டோவை வச்சு உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. மீரா வந்து ஒண்ணு ஒண்ணா நினைச்சு பாக்குறாங்க. அதாவது செரி இது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணாரு, அவங்களுக்கு எப்படி சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுத்தாங்க, எப்படி சோறு ஓட்டினாங்க, எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க, எப்படி விளையாண்டாங்க, எப்படி கண்ணாமூச்சி விளையாண்டாங்க வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செரியோட ஞாபகத்திலேயே இருக்கிறாங்க. மீரா ஏங்கி ஏங்கி அழுதுட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல பின்னாடி வழியே நம்ம அபூர்வா வந்து நம்ம மீராவோட கழுத்தை நெரிச்சு கொல்றாங்க. கழுத்தை நெரிச்சு யாருன்னு மீரா பார்க்கல, கண்ணால யாரையும் பார்க்கல, அப்படி கழுத்தை நெரிச்சு மூச்சே விட முடியாத அளவுக்கு நெரிச்சு கொன்னுடுறாங்க. மீராவை கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணியோடனே கீழே போட்டுறாங்க. அவங்க மயங்கி விழுந்துடுறாங்க. இந்த நேரத்துல அப்படி கண்ணெல்லாம் மூடிடுச்சு. அவங்க மொத்தம் மூச்சு இருக்கான்னு செக் பண்றாங்க, இல்ல. அதுக்கு அடுத்து அப்புறம் வந்து மூச்சு இருக்கான்னு செக் பண்றாங்க, இல்ல. உடனே அங்கிருந்து ஓடி வராங்க நம்ம மருதானியலையும் நட்சத்திரம். என்னம்மா என்ன பண்ணி வச்சிருக்க, மீரா செத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா நீ பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னோட கிரைம் ரேட் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்கு. ஆல்ரெடி ஒரு கொலை, இப்ப வேற 2 கொலையா, ஐயோ இப்ப 2 கொலைக்குன்னு சேர்த்துதான் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போக போறோமா, என்னம்மா நீ இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல சித்தி, எப்படியும் அந்த செரி உயிரோட இருப்பான்னு தான் என்னோட மனசு சொல்லுது. எப்படியும் அவன் என்னதான் உயிரோட இருந்தாலும், என்னதான் கண்ணாம்பூச்சி ஆட்டம் ஆடிட்டு இருந்தாலும், அவன் அம்மா செத்துட்டான்னு தெரிஞ்சு அவன் என்ன வராமையா இருப்பான்? அவன் அம்மா செத்ததுக்காக வராம இருப்பானா என்ன? அவன் எப்படி இப்ப நட்சத்திரா நீ வந்து கேபிக்கு கால் பண்ணி அத்தை வந்து செரியை நினைச்சு அவங்கள அவங்க உயிரை தியாகம் விட்டாங்க, உயிரை விட்டுட்டாங்கன்னு சொல்லு, கால் பண்ணி சொல்லு. எங்க இருந்தாலும் இப்ப அந்த செரி அவன் கூட்டிட்டு வருவான் அந்த கேபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களும் நட்சத்திரமும் ஹலோ மாமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. என்னம்மா சொல்லு அப்படின்னு சொல்லி கேப்பின்னு கேட்கிறாரு. மாமா எதுக்குமா அழுதுட்டு இருக்க, என்னம்மா நடந்துச்சு சொல்லு. இல்ல மாமா, சரி இறந்த துக்கத்துல அத்தையும் அவங்க உயிரை விட்டுட்டாங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க. அம்மா ஜோக் பண்ணாதம்மா. மாமா நான் எந்த விஷயத்துல மாமா ஜோக் பண்ண போறேன், உண்மையாவே அத்தை அவங்க உயிரை விட்டுட்டாங்க மாமா, சீக்கிரம் வாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறாங்க. உடனே இங்க வந்து இவருக்கு வந்து ஷாக் ஆயிட்டாரு. சரி வந்து கேக்குறாரு, என்னாச்சு அப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. இவர் வந்து அப்படியே தகைச்சு போய் நிக்கிறாரு. என்னாச்சு சொல்லுங்கப்பா, என்னதான் ஆச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் இல்ல டேய், நீ அழக ஆரம்பிச்சிடுறாரு நம்ம கேப்ப. அதுக்கடுத்து டேய் நீ இறந்த சோகத்துல உங்க அம்மா உயிரை விட்டுட்டாளாண்டா அப்படின்னு. அதுக்கடுத்து பார்த்தா நம்ம செரிக்கு பெரிய பேரதிர்ச்சி. அதாவது தன்னோட அம்மா உயிரோட இல்லைன்னு சொன்னா யாராலதான் தாங்கிக்கிட முடியும் அப்படிங்கிற மாதிரி செரி வந்து அப்படியே உறைஞ்சு போயிடுறாரு. என்ன பண்றதுன்னே தெரியாம, இல்ல நான் நம்ப மாட்டேன் அப்படின்றாரு. அதுக்கடுத்து வா ஊன்னு கத்துறாரு நடு ரோட்ல இருந்துட்டு. அதுக்கடுத்து காருக்குள்ள வந்து அப்படியே அவரை அணைச்சு நம்ம கேப்பி வந்து காருக்குள்ள ஏத்திட்டு இவர் வந்து வெளியே வர்றாரு. இவரால் தாங்கிக்கவே முடியல, ஏங்க அழுக ஆரம்பிச்சிடுறாரு கேப்பி. அதுக்கடுத்து அவரால் வந்து மீரா இறந்ததை வந்து ஒத்துக்கவே முடியல. ஐயோ நானே இப்படி கொண்டுட்டேனே, விளையாட்டா ஒண்ணு பண்ண போய் வினையாயிருச்சு அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாறி மாறி அழுதுட்டு இருக்கிறாங்க. இங்க கார்ல வந்துட்டு இருக்கிறாங்க. இங்க அபூர்வா தான் கொண்டாங்கங்கிறத இனிமேல் ப்ரூஃபும் பண்ண முடியாது யாருக்கும். இங்க அப்படியே நம்ம ககன் வந்து பார்த்தா எல்லாம் பில் போட்டுடலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே பூர்ணி இருந்துட்டு, ஐயோ அண்ணா எனக்கு ஒரு சின்ன மன வருத்தம் இருக்குண்ணா. என்னது மன வருத்தமா, என்னாச்சு பூரி அப்படின்னு கேட்கும்போது, இல்லண்ணா என்னோட கல்யாண ட்ரெஸ்ஸை நீ செலக்ட் பண்ண, சிவாவோட கல்யாண ட்ரெஸ்ஸை அண்ணி செலக்ட் பண்ணாங்க. ஆனா கல்யாணம் பண்ணிக்க போறது நாங்க தானா, ஆனா நாங்க எங்க 2 பேத்துக்காக ஒருத்தரும் ஒரு ட்ரெஸ் கூட நாங்க 2 பேரும் மாறி மாறி எடுத்து கொடுக்கலையே, எனக்கு ரொம்ப அது மன வருத்தமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளவுதானா, என் தங்கச்சி ஆசைப்பட்டா இந்த கடையை நான் வாங்கி தருவேன். இப்ப என்ன, நீ வந்து இப்ப சிவாக்கு ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ண, சிவா உனக்கு ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணும், அவ்வளவுதானே. சரி போய் திரும்பி நீங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்க திரும்ப போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பூர்ணிக்கு எடுக்கலாம், சிவா நீ செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த கடைக்காரர்கிட்ட போயிட்டு சாரீஸா எடுத்து போடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. உடனே நம்ம சிவாவும் வந்து சாரியை தேடுற மாதிரி ஒவ்வொரு சாரியா பார்த்துக்கிட்டே இருக்காரு. இந்த சாரி நல்லா இருக்கா, அந்த சாரி நல்லா இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காரு. அதுக்கடுத்து முதல்ல வந்துட்டு ஒரு ப்ளூ கலர் சாரி, இவரும் ஒரு ப்ளூ கலர் சாரி செலக்ட் பண்றாரு. இது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிக்கு எடுத்து கொடுக்குறாரு. உடனே வாவ் அம்மா இது ரொம்ப அழகா இருக்குல்ல, இந்த சாரி எனக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல, சிவா செலக்ஷன் சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நம்ம பூர்ணி வந்து சிவா என்ன கொடுத்தாலும் அவங்க வந்து சந்தோஷமா, அதாவது அவங்க காதலா அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. இன்னும் ஒரு ட்ரெஸ் கூட நீ எனக்கு செலக்ட் பண்ணி தரியா அப்படின்னு கேட்குறாங்க. திரும்பி அதுக்கு அடுத்து பார்த்தா நம்ம சிவா வந்து கைக்கு கிடைச்சதை எடுத்து கொடுக்குற மாதிரி தேடவும் இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா அப்படியே மேல் டாப்ல 2-3 சேலை பார்க்குறாரு. உடனே திரும்பி ஒரு சாரி எடுத்து கொடுக்குறாரு. வாவ் அந்த சாரியை விட இந்த சாரி ரொம்ப சூப்பராக இருக்கலாமா, வாவ் எனக்கு சிவாவோட செலக்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்குமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அப்படின்னு நினச்சி நம்ம பூரி வந்து ரொம்பவே பூரிப்பில் இருக்கிறாங்க. இப்போ அப்படியே பார்த்தா சரி வாங்க அடுத்த மென் செக்ஷன் போகலாம், இப்போ பூர்ணி செலக்ட் பண்ணு சொல்லிட்டு பூர்ணி வந்து ரொம்ப லேட் ஆகுறாங்க. அதாவது
இது நல்லா இல்லை, அந்த சட்டை நல்லா இல்லை, இந்த சட்டை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப காதெல்லாம் பொறுமையாக தேடிட்டு இருக்கிறாங்க சிவாக்காக. அதுக்கடுத்து அவங்களும் பார்த்தா ஒரு சட்டை இல்லை 2 சட்டையை செலக்ட் பண்ணிடுறாங்க. இவங்களும் 2 சாரீ, சிவாவும் 2 சாரீ செலக்ட் பண்ணுறாரு, நம்ம பூரணியும் 2 சட்டை செலக்ட் பண்ணுறாங்க. உடனே ககன் வந்துட்டு நீங்கள் 2 பேரும் மேக் ஃபார் ஈச் அதர், எப்படி நாங்களாம் எவ்வளோ லேட் ஆக்கணும், ஆனால் நீங்கள் பாருங்க டக்குன்னு 2 பேத்துக்கும் செலக்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் தான் மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லி ககன் வந்து இவங்களை பாராட்டிட்டு இருக்காங்க. ஒரு ட்ரெஸ் இல்லை 2 ட்ரெஸ் இவ்வளோ சீக்கிரமா இது பண்ணிட்டீங்க, அதுவும் சிவாவோட டேஸ்ட் சூப்பராகவே இருக்கு, சிவா செலக்ட் பண்ண ட்ரெஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்னு சிவாவை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காரு. இவங்க இப்படி செலக்ட் பண்ணிட்டு இருக்கே பார்த்தா நம்ம பிந்து வந்து இவங்க ஷாப்ல தான் இருக்காங்கன்னு சொல்லியிருப்பார்ல முதல்ல போன்ல, உடனே சிவாவை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க பிந்து வந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க, ஒவ்வொரு இடமா தேடிக்கிட்டே இருக்கிறாங்க, ஒவ்வொரு இடமா வந்துகிட்டே இருக்கிறாங்க. இங்க இவங்க முதல்ல வந்து பூர்ணிக்கு வந்து இவர் செலக்ட் பண்றாரு. அதுக்கடுத்து பூர்ணிக்கு வந்து இவங்களுக்கு சட்டையை வச்சு வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பிந்து வந்து இவங்களை பார்த்து கை காமிச்சு கூப்பிட்டுறாங்க, சிவா 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 அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுறாங்க. உடனே சிவாவும் உடனே திரும்பி பார்த்து பிந்துவோ அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பில் போடுங்க மாமா, நான் இந்த வந்துடுறேன், வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் புழுகிட்டு கலண்டு போறாரு. பூமி இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. பூமி இதெல்லாம் கண்காணிச்சு என்னாச்சு, இவன் யாரை பார்க்க போறான், இவன் வந்து திடீர்னு ஏன் மூஞ்சி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு சிவா பார்த்தா பிந்துவை தேடுறதுக்கு ஒவ்வொரு இடமா எங்க போனாங்கன்னே தெரியல, பக்கத்துல எங்கேயுமே இல்லை, அப்படியே வந்துகிட்டே இருக்காரு. வெளியே வர கடை விட்டே வெளியே வந்துருவாரு போற, இன்னும் தேடிக்கிட்டே இருக்காரு, பிந்துவை எங்கேயும் காணல. அதுக்கடுத்து ஒரு வழியா பிந்துவை கண்டுபிடிக்கிறாரு. இங்க பூமி பார்த்தா மாமா நீங்க போய் பில் போடுங்க, நான் இதை வந்துடுறேன், இன்னொரு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புழுங்கிட்டு என்ன பண்றாங்க, இவங்க வந்து சிவாவை தேடிட்டு பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. ஆனா சிவா வந்துட்டு முதலே வந்து பிந்துவை பார்த்துடுறாரு. சிவா நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் கட்டி அணைச்சிக்கிறாங்க 2 பேரும். உடனே நீ வந்து எப்போதான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற, நம்ம கல்யாணத்துக்காக நம்ம ட்ரெஸ் எடுக்கணும், ஆனா நீ பாரு நீ இன்னும் அக்கா கிட்ட உண்மையை சொன்னியா இல்லையா, நீ என்னையே தான் காதலிக்கிறேன்னு, அதுக்கான நேரம் இன்னும் வரல பிந்து, கண்டிப்பா நான் அக்கா கிட்ட நான் இன்னும் சொல்லல, கண்டிப்பா நம்மளோட காதலை சேர்த்து வைக்கிறது அது பூமி அணியா மட்டும்தான் இருக்க முடியும், நீ பூமி கிட்ட தயவு செஞ்சு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி இவங்க வந்துட்டு பிந்து வந்து கட்டி அணைச்சு 2 பேரும் மாறி மாறி அழுதுட்டு இருக்காங்க. இங்க பூமி பார்த்தா வளவீசி தேடிக்கிட்டு இருக்காங்க, சிவா எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. இங்க அபூர்வா அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க தான் மீராவை கொண்டுட்டாங்கல்ல, ஆல்ரெடி கிரைம் லிஸ்ட் வேற ஏறிக்கிட்டே இருக்கு. அப்புறம் இவங்களே ஒரு லெட்டர் எழுதுறாங்க, மீரா வந்து ஒரு லெட்டர் எழுதுன மாதிரி எழுதுறாங்க, அதாவது என் பையன் இறந்த துக்கத்தை என்னால தாங்கிக்கிடவே முடியல, என் பையன் இல்லாத இந்த உலகத்துல நானும் இருக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு லெட்டர் எழுதி வச்சுக்கிறாங்க. எழுதி வச்சுட்டு வந்து சரச்சந்திரா வந்து பாக்குறாரு, அப்படியே இவங்க அப்படியே சோஃபால விழுந்து செத்து கிடக்குறாங்க. இதை பார்த்தோன்னே அப்புறம் நீலிக்கண்ணீர் நாடகம் அடுத்து நடிக்கணும்ல அப்படின்னு சொல்லி எங்கெங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. உடனே சரச்சந்திரா வந்து என்ன காரியம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி இவரும் அழுகிறாரு. உடனே மீராவை பிடிச்சி அவருக்கு வந்து அடுத்து மீராவோட பழைய ஞாபகங்கள் வருது, மீராக்கு வந்து கேபியை கல்யாணம் பண்ணி வச்சது, அப்புறம் ரக்ஷாபந்தனுக்கு வந்து நம்ம மீரா வந்து சரச்சந்திர கையில கட்டி வந்து வருஷம் வந்து கொண்டாடி அந்த லட்டு ஊட்டி விடுறது, அதுக்கடுத்து அவங்க 2 பேரும் சந்தோஷமா பேசுறது. ஐயோ மீரா என்கிட்ட நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும், நீ எப்போ மோசா லட்டு பண்ணாலும் இந்த டேஸ்ட் வர மாட்டேங்குது, ஆனா ரக்ஷாபந்தனுக்கு பண்ணா மட்டும் செம்ம டேஸ்டா இருக்கு, அது எப்படி, எனக்கு அந்த சீக்ரெட்டை சொல்ல அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அவங்களும் ஐயோ நான் உங்ககிட்ட அந்த சீக்ரெட் சொல்லுவேன், நீங்க யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது சரியா, நான் எப்போ மோச்சா லட்டு பண்ணுவேன், ஆனா ரக்ஷாபந்தன் அன்னைக்கு மட்டும் உங்களுக்கு வந்து அபூர்வா அன்னைக்கு கையால பண்ணுவேன், அதனாலதான் இவ்வளவு டேஸ்டா இருக்குன்னா கள்ளி அப்படின்னு சொல்லி இவர் காது கிள்ளி அவங்க கொஞ்சம் விளையாடினது, மீராக்காக எல்லாத்தையும் பண்ணது, மீரா வந்து சரச்சந்திராக்காக எல்லாமே பண்ணது, அதெல்லாம் வந்து சரச்சந்திரா கண்ணுல வந்து போகுது, மீரா செத்து போயிட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஏங்கி எழுதிட்டு இருக்காரு நம்ம சொல்லுங்க. அதாவது அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்காங்கன்னா, அண்ணா பாசமுள்ள அண்ணா, நேசமுள்ள அண்ணா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, நான் பிறந்ததுல இருந்து நான் என் அப்பா அம்மாவை பார்த்ததே இல்லை, நீ தான் என்னோட அப்பாவா இருந்திருக்க, நீ தான் என்னோட கடவுளா இருந்திருக்க, எனக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுத்ததுல இருந்து எல்லாமே எனக்காக நீ தான் பண்ணியிருக்க, எனக்கு நான் அப்பா அம்மா இல்லைனாலும் எனக்கு என் அண்ணன் இருக்கான், என் அண்ணன் தான் என்னோட பலம் என் பலவீனம் எல்லாமே, என் அண்ணன் எனக்காக என்ன வேணா பண்ணுவான்னு சொல்லிட்டு நெஞ்சு நிமித்திட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஃபுல்லா எழுதியிருக்காங்க. நான் வந்து உன்னையதான் என்னோட கடவுளா நினைச்சு நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன், அதே மாதிரி அண்ணியை தான் என்னோட தேவதையா நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தேன், அவங்க எனக்கு எது பண்ணாலும் நல்லதான் பண்ணுவாங்க, என் குடும்பத்துக்கு எது பண்ணாலும் நல்லதான் பண்ணுவாங்க, ஒவ்வொரு விஷயமும் நீங்க 2 பேரும் எனக்காக ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணியிருக்கீங்க, ஆனா அப்படிப்பட்ட அண்ணியே, அந்த கடவுளா நினைச்சு நான் வழிபட்டுட்டு இருந்த அந்த அண்ணியே என் பையனை என் கண்ணு முன்னாடியே வந்து கொலை பண்ணுவாங்க, நான் கனவுல கூட நினைக்கல, ஆனா இதுக்கு அடுத்தும் வந்து என்னால உயிர் வாழ முடியாது, என் பையனே இல்லாத இந்த உலகத்துல நான் மட்டும் உயிர் வாழ்ந்து என்ன பண்ண போறேன், அதனால என்னை மன்னிச்சிடேன்னா, நீ என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும், உனக்கு இது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா எனக்கு வேற வழி தெரியல, என் கண்ணு முன்னாடியே என்னோட கடவுளா நினைச்சிட்டு இருந்த அண்ணி வந்து இப்படி குத்தி கொலை பண்ணுவாங்கன்னு நான்
நினைக்கவே இல்லை. என்னால இதை தாங்கிக்கவே முடியல. நான் இனிமேல் இந்த உலகத்துல இருக்கவும் எனக்கு விருப்பம் இல்லை. சரி, என்னோட பையன் இல்லாத இந்த உலகத்துல நான் மட்டும் வாழ்ந்து என்ன பண்ண போறேன், அதனால என்னை மன்னிச்சிரு அண்ணா, இப்படிக்கு உங்க பாசம் உள்ள தங்கச்சி மீரா அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு இந்த மாதிரி செத்துடுறாங்க. உண்மையா அவங்க செத்துடுறாங்களா இல்ல அபூர்வா கொலை பண்றாங்களாங்கிறது இன்னும் கண்டுபிடிக்கல. அதாவது மீரா வந்து இந்த மாதிரி செத்து கிடக்குறாங்க. அந்த நேரத்துல இந்த லெட்டரை வந்து நக்ஷத்ரா வந்து எடுத்துட்டு வந்து சரச்சந்திரா கிட்ட கொடுத்துறாங்க. உடனே சரச்சந்திரா இதை ஃபுல்லா படிச்சுட்டு உடனே சோகத்துல இருக்கிறாங்க. உடனே அபூர்வா வந்து கண்ணை காட்டுறாங்க, எப்படி நம்ம பிளான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மருதானியாலையும் சூப்பர் மைண்ட், நல்ல ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கை கட்டி பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க அப்படியே பார்த்தா இவர் வந்து வருத்தத்துல இருக்காரு. போலீஸ்லயும் வந்து கால் பண்ணிட்டாங்க, நம்ம அபூர்வா வந்து புடிச்சிட்டு போறதுக்காக, செரிய கொன்ன கேஸுக்காக. இவர் வந்து சரச்சந்திராக்கு வந்து இது பெரிய இழப்பா இருக்கு. செரியதான் அபூர்வா கொன்னாங்கன்னு பார்த்தா தன்னோட செல்ல தங்கச்சி மீராக்காக அவர் என்ன வேணா பண்ணுவாரு. மீராக்காக எத்தனையோ வாட்டி சாரதாவையே வந்து எதிர்த்து நின்று இருக்காரு. மீரா என்ன கேட்டாலும் இது வரைக்கும் இல்லைன்னே சொன்னதே இல்லை. மீராக்காக என்ன யார வேணா மன்னிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட செல்ல தங்கச்சிய வந்து உயிர் போனதுக்கு வந்து இந்த அபூர்வா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செரிய கொன்னதுனாலதான் இவனோட உயிரை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் ரொம்பவே கோவத்துல ஆகுறாரு நம்ம சரச்சந்திரா. உடனே இறுதி சடங்குக்கான வேலைகள் எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஆட்கள்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. இவங்களை படுக்க வச்சு எல்லாரும் வந்து அழுதுட்டு இந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்படியே நம்ம ககன் வீட்டுல பார்த்தா ககன் வீட்டுல அப்படியே சந்தோஷமா இருக்காங்க. இங்க அவங்க எடுத்துட்டு வந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம பூர்ணி சாரதா உட்காந்து, இந்த சாரி உனக்கு அழகா இருக்குல்ல, இந்த பட்டு சாரி நல்லா இருக்குல்ல, இதுக்கு இப்படி தைக்கலாம் அப்படி தைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் வந்து இங்க பார்த்து ரசிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல இவங்க டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணி நம்ம பூமி வந்து எல்லாத்தையும் டைனிங் டேபிள் அடுக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க. டெய்லர் அங்கிள் வந்து வராரு. அவர் வந்து ககன் வர சொல்லியிருப்பாரு. யாருக்கு? நம்ம சிவாக்கு வந்து கல்யாணத்தன்னைக்கு போடுறதுக்காக, ட்ரெஸ் தைக்கிறதுக்காக டெய்லரை வர சொல்லியிருப்பாங்க. உடனே நான் டெய்லர் வந்திருக்கேன் மேடம், இங்க யாரு மாப்பிள்ள, அவங்களுக்கு நான் ட்ரெஸ் தைக்கணும், அதெல்லாம் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே நம்ம பூர்ணி வந்துட்டு நான் போய் சிவா கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எழுந்திக்கிறாங்க. உடனே சாரதா, இங்க தானே ரூம்ல தானே இருக்கா, இங்க இருந்தே கூப்பிடு, எதுக்கு நீ ரூம் வர போகணும், சிவா கண்ணா சிவா வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாங்க. இங்க வந்தா அவருக்கு வந்து சுத்தமா இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அவர் மூஞ்ச பார்த்தாலே நல்லாவே தெரியுது. அவர் வந்து வேண்டா வெறுப்பா வந்துட்டு இருக்காரு. பூமி எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன் சிவா ஏன் இப்படி சோகமாவே இருக்கான்? அவனுக்கு பிடிச்சுதானே இந்த கல்யாணம் நடக்குது, அவன் தானே பூர்ணியை காதலிச்சுதானே கல்யாணம் பண்றான். ஆனா ஒரு முகத்துல ஒரு சந்தோஷமே இல்லையே, எதுக்கு இப்படி எப்பவுமே வந்து எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கான், ஏதோ சரியில்லையே அப்படின்னு சொல்லி நம்ம பூமிக்கு இப்பதான் பொறி தட்டுது. உடனே வந்து வாங்க சார், உங்களுக்கு தான் நாங்க வந்து சட்டையை அளவெடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் வாங்க அப்படிங்க. இல்ல என்கிட்ட இருக்கு, என்கிட்ட நிறையவே ஆல்ரெடி ட்ரெஸ் எல்லாம் இருக்குன்னு அதையே போட்டுக்கிறேன், புதுசாலாம் எந்த ட்ரெஸ்ஸும் தைக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வேண்டா வெறுப்பா பதில் சொல்லிட்டு இருக்காரு. உடனே பூர்ணிக்கு வந்து கோருது, இங்க பாரு சிவா, என் அண்ணா வர சொல்லியிருக்காங்கன்னா இது இந்த ஊர்லயே ரொம்ப பெரிய டெய்லரா இருக்கணும், உன்கிட்ட ட்ரெஸ் இருந்தா என்ன, கல்யாணத்துக்கு வந்து நீ வந்து நல்ல ட்ரெஸ்ஸா போடணும் இல்ல, நல்ல உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்ல, அண்ணா ஒருத்தரை வர சொல்லியிருக்காங்கன்னா அவங்க இருக்கிறதுல பெஸ்டா தான் இருப்பாங்க, பரவாயில்ல நீ இன்னொரு ட்ரெஸ் இப்போ தைக்கிறதுனால என்ன ஆகிற போது, அளவு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்ல எனக்கு வேண்டாம், எனக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்லி சிவா வந்து கோவப்படுற மாதிரி சொல்றாரு. உடனே பூர்ணிக்கு வந்து ரொம்ப கோருது, என்ன சிவா உனக்கு இந்த ட்ரெஸ் அளவு கொடுக்கறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லையா, இல்ல என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கேக்குறாங்க. உடனே சாரதாக்கு வந்து கோருது, பூர்ணி என்ன பேசிட்டு இருக்க, ஐயோ அம்மா நான் தான் அவனும் நானும் சிவாவும் காதலிக்கிறோம், செல்லம்மா கூட பேசிக்க கூடாதா, காதலிக்காமையா இவ்வளவு தூரம் வந்திருக்கு கல்யாணம் வர, நீ என்ன இப்படி அபசகுணமா இப்படி பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு சாரதா வந்து பூர்ணி திட்டிட்டு இருக்காங்க. இப்படிதான் அபசகுணமா கல்யாணம் நடக்கிற வீட்டுல இப்படிதான் வேண்ட வெறுப்பா பேசிட்டு இருப்பியா, உனக்கு கொஞ்சம் கூட இன்னும் சின்ன பிள்ளையாவே இருந்துட்டு இருக்க, கொஞ்சம் கூட உனக்கு விவரமே இல்ல பூர்ணி அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. இங்க பாரு சிவா, உன்கிட்ட ட்ரெஸ் இருந்தா என்ன, இப்போ நீ அளவு எடுத்து உனக்காக ககன் வர சொல்லியிருக்காங்கல்ல, அவனுக்காக நீ அளவு கொடுத்துக்கோப்பா, அதனால என்ன, இப்போ உனக்கு பிடிச்சதே நீ போட்டுக்கோயேன் அப்படின்னு சொல்லி இதையும் தச்சு வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. சரி நீ ஒரு வேற வழியே இல்லாம அளவு கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா அவர் வந்து சிரிச்சு சந்தோஷமாலாம் கொடுக்கல, எதையோ பறி கொடுத்த மாதிரி வந்து உட்காந்துட்டு அளவு கொடுத்துட்டு இருக்காரு. அவரும் வந்து அளவு எல்லாம் எடுத்துட்டு சரிங்க மேடம் நான் போயிட்டு வரேன் சார்னாங்க. பூமி எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு சரி நம்ம இப்படியே விடக்கூடாது, முதல்ல நம்ம போய் சிவா கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்கலாம், எதுக்காக அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியணுமே முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து குடுக்குடுன்னு மாடிக்கு போயிடுறாரு. உடனே பின்னாடியே நம்ம பூமியும் வந்து படிக்கட்டுல போயிட்டே இருக்காங்க. இவர் பார்த்தா 3வது மொட்டை மாடிக்கு போயிடுறாரு. நம்ம பூமி வந்து 2வது மாடிக்கே வந்துட்டு எங்க போகணும், அதுக்குள்ள எங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பால்கனில போய் பாக்குறாங்க. பால்கனில எங்கேயும் இல்ல. உடனே சரி இந்த ரூம்ல இருப்பானோன்னு சொல்லிட்டு இந்த ரூம்ல செகண்ட் ரூம்ல போய் பாக்குறாங்க.
அங்கேயே உள்ள பார்த்தா ஃபர்ஸ்ட் ரூம்ல இருந்து நம்ம ககன் வராரு. பூமி போறதை பார்த்துட்டாரு. உடனே இவர் அந்த ஃபர்ஸ்ட் ரூம்குள்ள நம்ம ககனும் புகுந்துடுறாரு. பெட்ரூம்குள்ள புகுந்துட்டு அவங்க 2 பேரும் அதுக்கடுத்து ஆஸ் யூஸ்வல் எப்படியும் ரொமான்ஸ் பண்ணுவாங்கல்ல, உடனே அதுக்கடுத்து இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன உடனே அவர் வந்து பின்னாடி வந்து கட்டி பிடிச்சிட்டு பூமியை கட்டி பிடிச்சிட்டு நம்ம ககன் வந்து ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே இன் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட காதலியே அப்படின்னு சொல்லி அவர் வந்து வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. உனக்கு நான் இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட் கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே நம்ம பூமியும் விடுங்க மாமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் பொண்டாட்டியே நான் கட்டி பிடிச்சிருக்கேன், இதுல என்ன தப்பு இருக்கு, யாரும் என்ன கேட்பா அப்படின்னு சொல்லி இவரை விடுறதால நான் உனக்காக ஒரு பெஸ்ட் கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன், அது கண்டிப்பா நான் இன்னைக்கு தர மாட்டேன், வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு தான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே ஐயோ இப்போ நீங்க வேற இந்த விஷயத்தையும் மண்டைக்குள்ள போட்டீங்களா, எனக்கு இனிமேல் வேலையே ஓடாது, அது என்ன கிஃப்ட் ப்ளீஸ் இப்பவே கொடுங்களேன், ப்ளீஸ் எனக்கு அதை தெரிஞ்சுக்கணும், அது என்ன கிஃப்ட்னு சொல்லவதை செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. சர்ப்ரைஸ்ன்னு சொன்னதுக்கு அப்புறம் எதுக்கு பூமி இப்படி கேட்டுட்டு இருப்பாங்க? சர்ப்ரைஸை யாராவது உடைப்பாங்களா? நான் கொடுக்குறப்ப நீயே பாரு, அது வரை வெயிட் பண்ணு. ஐயோ மாமா என்னால எப்படி வெயிட் பண்ண முடியும், அதை சொல்லுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி பூமியும் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆஹா நம்ம ககனும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி நான் வேணா உனக்கு வந்து 3 இது சொல்றேன், அதை வச்சு வேணா நீ கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. சரி முதல் க்ளூ வந்து என்ன க்ளூனா, அதை வந்து கண்ணால பார்க்க தான் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது கண்ணால பார்க்க தான் முடியுமா? என்ன மாமா முத்தம் கொடுத்துட்டு அதுதான் கிஃப்ட்னு சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் இல்ல, அது கிஃப்ட் தான் சொல்லிட்டேன், அப்புறம் என்ன நீ முத்தம் பேசிட்டு இருக்க அப்படின்னு. முத்தம் நான் உனக்கு 1000 முத்தம் கூட கொடுப்பேன், அன்னைக்கு கூட ஷாப்ல வச்சு கூட நீ ஏமாத்திட்டல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சரி 2வது க்ளூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2வது ஒரு க்ளூ கொடுக்குறாரு. அந்த பூமிக்கு வந்து அதை கண்டே பிடிக்க முடியல. தயவு செஞ்சு மாமா ப்ளீஸ் இப்பவே என்கிட்ட கொடுத்துருங்க, ப்ளீஸ் இப்பவே கொடுங்க அந்த கிஃப்ட்டை, என்னது நான் பார்க்கணும், இப்பவே பார்க்கணும், எனக்கு இதுக்கு அடுத்து வேலையே ஓடாது, நிம்மதியாவே என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நமக்காகணும் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து இவங்களை வந்துட்டு விடுறதா இல்லை, இவங்களும் அதுக்கடுத்து ககனை விடுறதா இல்லை, பூமியும் வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, சொல்ல மாட்டாங்க. அதுக்கடுத்து ககன் வந்து முத்தமாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம பூமிக்கு ஐயோ மாமா இதெல்லாம் இப்போல்லாம் பண்ணக்கூடாது, விடுங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தா இவங்களுக்குள்ள ரொமான்ஸ் தான். அப்புறம் வந்து அந்த கிஃப்ட் என்னன்னு கடைசி வரை ககன் வந்து பூமிக்கு சொல்லவும் இல்லை. அப்புறம் வந்துட்டு அப்படியே பெட்ல உருண்டு விழுந்து அவங்க அதுக்கடுத்து திரும்ப அவங்களோட பாட்டை போட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இங்க பார்த்தா நம்ம மீரா வீட்டுல மீரா வந்து அப்படியே டெட் பாடி மாதிரி படுக்க வச்சிருக்காங்க. சுத்தி எல்லாரும் அழுதுட்டே இருக்கிறாங்க. போலீஸ்ல இருந்து எல்லாரும் வராங்க, வந்து நம்ம அபூர்வாவை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அபூர்வா கையில விலங்கு போட்டு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கடுத்து சரச்சந்திரா இருந்துட்டு இவங்க 3 பேர் சேர்ந்துதான் பண்ணாங்க, நட்சத்திர மருதாணி எல்லாரும் சேர்ந்துதான் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப நட்சத்திர மருதாணி கையிலயும் வந்து விலங்க போட்டு அப்படியே வெளியே கூட்டிட்டு போறாங்க. ஜீப்ல ஏத்த போறாங்க. பார்த்தா நம்ம செரி என்ட்ரி கொடுக்குறாரு. செரிக்கு என்னதான் இருந்தாலும் அவங்க அம்மா இல்ல உயிரோட. சரி இப்போ அவங்க அம்மா உயிர் போனது வந்து சரி ஒரு வகையில காரணம் அவரால் அதை ஏத்துக்கவே முடியல, மீரா உயிரோட இல்லைங்கிறத. அப்படி காரை திறந்துக்கிட்டு அப்படியே பறந்து ஓடி வர்றாரு. ஓடி வந்து அம்மா என்னை பாருங்கம்மான்னு அழுது கத்தி என்ன செய்யறதுன்னே தெரியல அவருக்கு. வந்து அம்மா தயவு செஞ்சு நான் ஏதோ விளையாட்டா பண்ண போய் நீங்க இப்படி பண்ணிட்டீங்களேம்மா, நானே உங்களை கொண்டுட்டேனேம்மா, தயவு செஞ்சு என்ன பாருங்கம்மா, கண்ணு முழிச்சு ஒரு வாட்டி பாருங்கம்மா, நான் உங்க பையன் வந்திருக்கம்மா, செரி வந்திருக்கம்மா, பாருங்கம்மான்னு சொல்லிட்டு நம்ம செரி வந்து ஏங்க அழுது கையை பிடிச்சி அழுகுறாரு, என்னெல்லாமோ பண்றாரு. சரச்சந்திராக்கு பெரிய ஷாக்கு. அவர் நினைச்சதெல்லாம் நடந்ததெல்லாம் நினைச்சு பாக்குறாரு. அதாவது கத்தியால குத்தி ரத்தம் வந்துச்சு, இவன் இப்ப எப்படி உயிரோட வந்தான், என்ன ஆச்சு? அதுக்கடுத்து அந்த லெட்டரையும் நினைச்சு பாக்குறாரு. என் பையன் இல்லாத இந்த உலகத்துல நானும் இனிமேல் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதையும் நினைச்சு பாக்குறாரு. எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இவன் எப்படி உயிரோட இருக்கான் அப்படின்னு சொல்லி வியப்பா பார்த்துட்டு இருக்காரு. சரியா இப்போ வந்து அபூர்வா வந்து அவங்க போட்ட பிளான் வந்து எல்லாமே பர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அவங்க சரி உயிரோட தான் இருக்கான், அவனை வெளியே வர வைக்கதான் இந்த மாதிரி வந்து மீராவை உண்மையிலே கொலை பண்ணிட்டாங்களா இல்ல மீரா நடிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனா இது எல்லாமே அபூர்வோட பிளான் தான். இந்த மாதிரி இருக்கும் போது சரி வந்து எங்க அழுதுட்டு இருக்கான். நம்ம சரச்சந்திராவும் ஒரு பக்கம் வந்து ரொம்ப ஷாக்ல இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா இவங்களை அரெஸ்ட் பண்ணி வாசல தான் நின்றுட்டு இருக்காங்க. இன்னும் போலீஸ் ஸ்டேஷனும் கூட்டிட்டு போகல. சரியை கொண்ட வழக்குலதான் இவங்களை எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நம்ம நட்சத்திராவா மருதானியலையா அபூர்வாவை திட்டம் படி செரிய வந்து உயிரோட காமிச்சாச்சு. இப்ப வந்து இது எல்லாமே பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு அடுத்து சரச்சந்திரா என்ன முடிவு எடுக்க போறாரு? இப்ப வந்து மீராவை கொண்டது வந்து அபூர்வா தான், கண்டிப்பா அதை ப்ரூஃப் பண்ணவே முடியாது. இதுக்கு அடுத்து சரச்சந்திரா என்ன முடிவு எடுக்க போறாரு? சரி எப்படி தான் நிரபராதி நிரூபிக்க போறாரா இல்ல என்ன நடக்க போகுது? இதெல்லாம் நாளைக்கு வீடியோல கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம அவல்வர்வாலா சீரியலும் மெகா சந்தேஷம் சீரியலும் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் வீடியோ ஃபுல்லா பாருங்க. நன்றி மக்களை, நாளை சந்திக்கிறேன். பாய்.